جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بحفر الباطن الدعوة للجميع. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இன்றைய இந்த பதிவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பதிவினுடைய தலைப்பு ஸலாத்து துஹா, அதாவது முற்பகல் தொழுகை. எனவே இந்த தொழுகை எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால், சூரியன் உதித்து சுமார் 15-20 நிமிடங்களுக்கு பிறகு துஹர் நேரம் ஆரம்பிக்கும் முன்பு தொழப்படுகின்ற ஒரு சிறந்த நபிலான தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, தொழுகையை பொறுத்தவரையிலே இது அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம் என்றால் தொழுகையாகத்தான் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா 5 பெரும் கடமைகளில் 2வது கடமையாக இந்த தொழுகையை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதே போன்று சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள், நமக்கும் அதனை கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த தொழுகையினுடைய விடயத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா இந்த தொழுகையின் மூலமாக என்னை இந்த உலகிலும் கண்ணியப்படுத்துகின்றான், நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா எம்மை கண்ணியப்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே இந்த அடிப்படையிலே நஃபிலான வணக்கங்களில் ஒன்றாகத்தான் இந்த துஹா தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை வளமையாக தொழுது வந்திருக்கிறார்கள். அதனை சஹாபாக்களுக்கும் தொழும்படி ஏவியிருக்கிறார்கள், அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு சிறப்பு மிக்க ஒரு சுன்னத்தான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த ஹதீஸை அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய உடலிலே இருக்கின்ற ஒவ்வொரு மூட்டிற்கும் தர்மம் செய்வது கடமையாக இருக்கின்றன. நபி அவர்கள் கூறினார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يصبح على كل سلامة من أحدكم صدقة فكل تسبيحة صدقة وكل تحميدة صدقة وكل تهليلة صدقة وكل تكبيرة صدقة وأمر بالمعروف صدقة ونهي عن المنكر صدقة ويجزئ من ذلك ركعتان يركعهما من الضحى. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒவ்வொரு நாளும் மனிதனின் உடலிலே உள்ள ஒவ்வொரு மூட்டிற்கும் தர்மம் செய்வது கடமையாக இருக்கின்றன. ஒவ்வொரு சதக்கா, ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கூறுவதும் சதக்கா. வக்குல்லு தஹ்மீதத்தின் சதக்கா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கூறுவதும் சதக்கா. வக்குல்லு தஹ்லீலத்தின் சதக்கா, ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூறுவதும் சதக்கா. வக்குல்லு தக்பீராத்தின் சதக்கா, ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை கூறுவதும் சதக்கா. வ அம்ருன் பில் மஅரூஃபி சதக்கா வ நஹ்யுன் அனில் முன்கரி சதக்கா, அதாவது நன்மை ஏவுவது தீமையை விட்டும் தடுப்பது இதுவும் சதக்கா. அதாவது இவைகள் அனைத்திற்கும் மாற்றாக 2 ரக்அத்துக்களை தொழுவது போதுமானதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே 2 ரக்அத்துக்களை தொழுவதன் மூலமாக எங்களுடைய ஒவ்வொரு மூட்டிற்கும் தர்மம் செய்த கூலியை அல்லாஹு தஆலா வழங்குகிறார். அதாவது என்னுடைய உடம்பிலே 360 மூட்டுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2 ரக்அத்துக்கள் துஹா தொழுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா 360 மூட்டிற்கும் தர்மம் செய்த அந்த கூலியை வழங்குகிறார். இந்த 2 ரக்அத்துக்களை நாம் தொழவில்லை என்றால் 360 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்லது 360 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்லது
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 360 முறை இந்த வார்த்தையை கூற வேண்டும், அல்லது அல்லாஹு அக்பர் என்று 360 முறை கூற வேண்டும், அல்லது நன்மையை ஏவ வேண்டும், பாவத்தை விட்டும் தடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இவைகள் அனைத்திற்கும் மாற்றாகத்தான் 2 ரக்காத்துக்களை நாம் தொழுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா 360 வீட்டிற்கும் தர்மம் செய்த அந்த கூலியை வழங்குகிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய மனைவிமார்களுக்கு இதனை தொழும்படி ஏவ வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதனை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக இதனை தொழுது வந்திருக்கிறார்கள். தனது தோழர்களுக்கும் இந்த விடயத்திலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனது அன்பு தோழரான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயங்களை அறிவுறுத்தினார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், ஸியாமி ஸலாஸதி அய்யாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாள் நோன்பு நோக்கும்படி நபி அவர்கள் எனக்கு அறிவுறுத்தல் செய்தார்கள். அதே போன்று இரண்டாவதாக 2 ரக்காத்துக்கள் துஹா தொழுவதையும் நபி அவர்கள் எனக்கு அறிவுறுத்தல் செய்தார்கள். அதே போன்று வஅன் ஊதிர قبل அன் அனாம், அதே போன்று தூங்குவதற்கு முன்னதாக வித்ர் தொழும்படி நபி அவர்கள் எனக்கு அறிவுறுத்தல் செய்தார்கள் என்ற விடயத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? முதலாவதாக ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாள் நோன்பு நோக்க வேண்டும். பிறை 13, பிறை 14, பிறை 15 இந்த 3 நாட்களிலும் நோன்பு நோற்றுக்கொள் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக 2 ரக்காத்துக்கள் துஹா தொழுது கொள்ளுங்கள். மூன்றாவதாக தூங்குவதற்கு முன்னதாக வித்ர் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இவைகள் அனைத்தும் எங்களுக்கும் உள்ள ஒரு உபதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாமும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த துஹா தொழுகையினுடைய ரக்காத்தினுடைய எண்ணிக்கையை பார்க்குகின்ற போது 2 ரக்காத்துக்கள் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது, 4 ரக்காத்துக்கள், அதே போன்று 6 ரக்காத்துக்கள், அதே போன்று 8 ரக்காத்துக்கள், இவ்வாறாக தொழுவதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி அளிக்கின்றது. எனவே 4 ரக்காத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தால் 2 ரக்காத்துக்களாக பிரித்து நாம் தொழ வேண்டும். அதே போன்று 6 ரக்காத்துக்களாக தொழுதால் அல்லது 8 ரக்காத்துக்களாக தொழுதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் இடையிலே சலாம் கொடுத்து பிரித்து 2 ரக்காத்துக்களாக தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த துஹா தொழுகையை நாம் தொழுவதன் மூலமாக பல நன்மைகள் எமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதில் முதலாவதாக உடலின் ஒவ்வொரு மூட்டிற்கும் நன்றியை நிறைவேற்றுகின்ற ஒரு தொழுகையாகத்தான் இந்த துஹா தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கியமான அறிவுரைகளில் ஒன்றாகவும் இந்த துஹா தொழுகை இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக இந்த துஹா தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மன அமைதியையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு இபாதத்தாக இந்த துஹா தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த தொழுகையினுடைய விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் தொழுகைக்காக வேண்டி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய உடனே அவன் அல்லாஹோடு நேரடியாக பேசிக்கொண்டு இருக்கிறான். எது வரைக்கும் என்றால் சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய தொடர்போடு அந்த அடியான் இருந்து கொண்டிருக்கிறான். எனவே அந்த தொழுகையிலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அல்லாஹை வணங்குகின்ற போது அல்லாஹ் மலாயிகா மார்க்கத்திலே பெருமை பாராட்டி அவன் பேசுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த அளவுக்கு அல்லாஹ் இபாதத்தை செய்பவர்களை, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். எனவே இந்த துஹா தொழுகையை நாம் சரியான முறையிலே நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்பை பெற்று
உன்னதமான அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.